ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் கில் சீரிஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு தாய் சீரிஸ். ஜிஎம்எம் டிவி கீழே வந்து இந்த சீரிஸ் இருக்குது. இதோட ரேட்டிங்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நான் இந்த சீரிஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தாய் சீரிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எஃப்4 பார்த்துருப்பீங்க. அதில் ரெண்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரில் நடித்தவர் தான் வந்து இந்த சீரீஸில் நடிச்சிருப்பார். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுனும் சேர்ந்து தான் இந்த சீரீஸை நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரோட ரியல் நேம் வந்து டியூ, அப்புறம் டி. இவங்களோட ஷிப்பை வந்து டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஷிப்பும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த கதை வந்து ஃபுல்லாக மிஸ்ட்ரியஸாகவே இருக்கும். மிஸ்ட்ரியாகவும் இருக்கும். கொலை, நிறைய கிரிமினல்ஸை நிறைய எப்படி கொலை பண்ணுறாங்க, இதில் ஹீரோவே சஸ்பெக்டாக இருக்கிறதுனால இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது. அதனால நானும் யோசித்து பார்த்ததுல இந்த சீரீஸ் வந்து நல்லா தான் இருந்தது. நானும் ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தாய் லாங்குவேஜ் தெரியாமல் கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக அவங்களுக்காக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீரீஸோட பேர் வந்து மிஸ்டர் கில். இதில் வந்து மிஸ்டர் கில்னு யாரை சொல்லுவாங்கன்னா வந்து ரெண்டுன்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தா அவர் தான் சொல்லுவாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நிறைய பொம்மையெல்லாம் வச்சு காமிச்சிட்ருக்காங்க. இந்த பொம்மை மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய ஆர்ட்ஸும் இருக்குது. அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அனிம் பிக்சர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோ வந்து படுத்துட்டு இருந்தார். திடீர்னு கெட்ட கனவுல வந்து திடீர்னு முழிச்சு பார்த்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்த உடனே என்னன்னு சொல்லி முடிக்கிறாங்கன்னா மிஸ்டர் கில் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து போட்டு படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லோரும் எபிசோட் 1க்குள்ளே போகலாம். இப்போ எபிசோட் 1ல் ஸ்டார்டிங்லேயே அந்த ஹீரோ இருப்பார்ல, தூங்கி எந்திரிச்சவரோட பேர் வந்து கை. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறாரு. என்ன டேப்லெட்னால் அது மேபி சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்டோட டேப்லெட்டாக இருக்கலாம். அதை எடுத்துகிட்டு அவர் கம்ப்யூட்டர் டேபிளில் உட்காந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை வரைகிறாரு. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வரையும்போது திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு கோவத்தோட ஆக்ரோஷமாக அந்த டயக்ராமை வந்து மாற்றி வைக்கிறாரு. எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னு தெரில. நல்லா வந்து கோவத்தில் வந்து வரைகிற மாதிரி அந்த பிக்சரை வரைஞ்சி ஃபுல்லாக தீட்டிகிட்ருக்காரு. அப்படி தீட்டிகிட்ருக்கும்போது அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ சீக்கிரம் கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியோட பாஸ் வந்து கூப்பிடுறாரு அவனை. அவனும் சரி கம்பெனிக்கு போகணுன்னு சொல்லிட்டு இவன் கண்ணாடி முன்னாடி நின்று சிரித்து பார்க்குறான். ஏன்னா இவன் வந்து சைக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் இப்படி சிரித்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். சிரித்து பார்த்துட்டு அவனும் கம்பெனிக்கு போகிறான். போனோடனே அங்கே வந்து அவனுக்கு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதனால அப்படி போகும்போது ஒரு போஸ்டரும் அந்த கம்பெனிக்கு போகிற வழியில் இருக்கும். அந்த போஸ்டரில் வந்து லவ் இன் த விண்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுவும் இவன் எழுதின சீரீஸாக இருக்கலாம். இந்த கம்பெனியே வந்து எப்படிப்பட்ட கம்பெனின்னா வந்து அந்த அனிம் ரைட்டர்ஸ், நாவல் ரைட்டர்ஸ் அவங்களோட கம்பெனி. இவன் போனோன்னே அவரோட பாஸும் பார்த்துட்டு, நீ நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்ட, உன்னோட கதை நிறைய ஆடியன்ஸை ரீச் ஆகிடுச்சு, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லி கை தட்டுறாங்க. இவனும் சரி அப்போ வந்து நமக்கு காசு கிடைக்கும், நம்ம பாஸ்கிட்ட வந்து காசு கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் பாஸ்கிட்ட காசு கேட்கும்போது அவர் இப்போயே எதுக்குப்பா காசு கேட்குற, நீ தான் இப்போ பாப்புலர் ஆகிட்டல, நீ ஆட்டோகிராஃப்லாம் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, சிரிப்பான்னு சொல்லி சிரித்து காமிக்கிறாரு. இவனும் சரின்னு உட்காந்துருக்கும்போது அவங்க கம்பெனியில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னா ஒரு நியூஸ் சேனல் ஓடுது. அந்த நியூஸ் சேனலில் கேடி குரூப்போட ஓனர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொலைஞ்சு போனவரோட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவரை லாஸ்ட்டாக பார்த்தது யாருன்னு கேட்கும்போது அங்கே இருக்க வேலை பார்க்குற பொண்ணு தான் வந்து லாஸ்ட்டாக பார்த்துருக்கு. அப்புறமேட்டுக்கு இவங்க அந்த ரூமெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா ரூம் எல்லாமே வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு கொலை மிஸ்ஸிங் கடத்திட்டு போன மாதிரியே இருக்காது. அப்புறம் அவரோட வீட்டில் நிறைய அவார்டு வாங்கினது இந்த மாதிரியான நிறைய ஃபோட்டோஸை வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது பாட்டுன்றவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்களும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எதையும் கடத்தின மாதிரி தெரில, என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட அவார்டு சர்டிஃபிகேட்ஸு, அந்த அவார்டு சர்டிஃபிகேட்ஸை மட்டும் பார்த்ததும் இல்லாமல் அங்கே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து பார்க்குறாரு. அதில் தான் தெரியுது கடத்தப்பட்டவருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குது, கண்டிப்பாக கடத்தப்பட்டவரை வந்து பணத்துக்காக கடத்தலை. ஏன்னா இவர் தொலைஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் ஆனதுனால கண்டிப்பாக இவர் வந்து பணத்துக்காக கடத்தலை, அவர் கொலை பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் கடத்தியிருக்காங்க. அதனால் சீக்கிரம் அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரோட சபார்டினேட்ஸ் கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. சரி இவங்களும் வந்து ஆமாம் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு
இவங்களும் வந்து சரி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் இன்னொருத்தவர் வந்து நாங்கள் ஒரு பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவனுங்களாம் அந்த பாடி இருக்க இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து அவர் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கு. அந்த தொலைஞ்சு போனவர் வந்து இறந்து கிடக்குறாரு. அதுவும் எப்படி இறந்து கிடக்குறாருன்னா ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் மூழ்கி அவனை 2 நாள் வச்சு கொடுமைப்படுத்திட்டு அப்புறம் வந்து அந்த சிலுவை இருக்கும், சிலுவையில் வந்து அரைஞ்ச மாதிரி அவரை வந்து கட்டி போட்டுட்டு அந்த கில்லர் வந்து கொலை பண்ணியிருக்கான். அவர் உடம்ப பார்த்தா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரை பார்க்குறாரு. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சிம்பிளும் இருக்குது, ஸ்டார் போட்டு ரவுண்ட் போட்டு ஒரு சிம்பிளும் போட்டு அவன் ஒரு மெசேஜையும் அங்கே விட்டுட்டு போயிருக்கான். அப்புறம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு எப்படிலாம் கொண்டிருப்பாங்கன்னு. அவனை தரன்னு இழுத்துட்டு அந்த மாதிரி கொன்ற மாதிரி அவன் இமேஜினேஷன் பண்ணிக்கிறான் அவனோட பெர்ஸ்பெக்டிவில். அது மட்டும் இல்லாமல் அவனை சுத்தியல் வச்சு அடிச்சிருக்க மாதிரி அவன் வந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவன் இமேஜின் பண்ணி பார்க்குறான். இப்படி தான் அந்த கொலைகாரன் வந்து இவர் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து இமேஜின் பண்ணுறான். இமேஜின் பண்ண மாதிரியே தான் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரத்தம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக டக்குன்னு ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்வெஸ்டிகேட் ஆரம்பிக்கிறதுக்காக அங்கேருந்து சுற்றி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து இவனுங்கெல்லாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க யோசித்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவன் எதுக்காக கொல்லணும், இவன் வந்து சீரியல் கில்லர் மாதிரி தெரியுது, கண்டிப்பாக இன்னும் அடுத்தது யாரையோ கொல்ல போகிறான், சீக்கிரம் அதுக்காட்டியும் வந்து அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ஹீரோ அந்த ரைட்டர் வந்து இப்போ அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த படிக்கட்டு வழியாக போய் சாவி எடுத்து அவரோட ரூம் கதவை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க மீனுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பியும் வந்து அவர் வழக்கம் போல் வரைகிற மாதிரி திருப்பி உட்காந்து வரைகிறாரு. ஆனால் இந்த தடவை அவர் என்ன வரைகிறாருன்னா இப்போ ஒருத்தர் இறந்தாருல அவரோட இமேஜே வந்து அவர் அப்படியே வரைகிறாரு பேப்பரில். பார்க்க கொடூரமாக இருக்குது. கொடூரமாக வரைகிறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வரைவாங்களோ அந்த மாதிரி தான் அழகாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அவன் அந்த பிக்சரே வந்து ரொம்ப கொடூரமாக மாற்றிட்டான். இறந்தவர் எப்படி இறந்தார், அந்த கண்ணில் வந்து பிளாக் இது இல்லாமல் ரொம்ப கொடூரமாக வரைஞ்சிட்டு அவனும் பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு வேளை இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோன்ற டவுட் வந்து வந்திருக்கும். ஆனால் இவர் தான் ஹீரோ. என்ன ஆக போகுதுன்னு நம்ம இன்னும் வர எபிசோடில் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை வரைஞ்சிட்டு திருப்பி அந்த ஃபோட்டோவை பார்த்து இவனும் சிரித்து பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல நல்லா வந்திருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பெருமைப்பட்டுட்டு அடுத்து என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு வந்து கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் வந்து அவனோட கபோர்டில் ஒரு சுத்தியல் இருக்கும், அந்த சுத்தியலை எடுத்து அவனோட பேக்கில் வந்து போடுறான். அந்த சுத்தியலை எதுக்கு அவன் பேக்கில் எடுத்து போடுறான்னு தெரியல, ஆனால் அதை எடுத்து போடுறான். அவன் வந்து ஒரு பிளாக் ஹூடி போட்டிருந்தான். அதனால அந்த ஹூடியை வந்து வச்சு அவனோட தலையை மறைச்சிட்டு அந்த சுத்தியலையும் எடுத்துகிட்டு அவன் எங்கேயோ போகிறான். எதுக்கு போகிறான்னு தெரில. போகிற இடம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆளை கொலை பண்ணுறதுக்கான இடம் மாதிரியே தான் இருக்கும். ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆளை எப்படி கொலை பண்ணலாம், கொலை பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்க்கு தான் அவன் வந்து அந்த சுத்தியலை எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு திரும்பி பார்க்குற உடனே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், சுத்தியலை எடுத்து யாரையாவது கொன்னானா அது எதுவுமே காமிக்கல ஃபஸ்ட் எபிசோடில். இனி போக போக எபிசோடில் தான் சொல்லுவாங்க. அடுத்து டேரெக்டாக வந்து இவனோட கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியும் பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட பால்கனிலேருந்து நம்ம ரைட்டர் வந்து இப்போ சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து அவனோட சபார்டினேட்ஸும் நிறைய பேர் வந்து அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இப்போ பார்க்கும்போது அவனோட கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. உடனே அவங்க சபார்டினேட்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து ஏன்ப்பா அவன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவனும் வந்து நான் நேற்று வந்து பாத்ரூமில் வந்து வழுக்கி விட்டு விழுந்துட்டேன், அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனோட சபார்டினேட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவனோட சபார்டினேட்ஸும் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டுருக்காங்க. மேபி அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சபார்டினேட்ஸ் நம்பிட்டாங்க. உடனே இவனுக்கும் ஒரு சிரிப்பு வந்துடுச்சு, எப்படியோ நம்பிட்டோம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கம்பெனிக்குள்ளே போய் வேலை பார்க்குறதுக்காக போகிறான். வேலை பார்க்குறதுக்காக போன உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம ரைட்டரோட பேக்கில் சுத்தியல் வச்சிருந்தால அதையும் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது கீழே விழுந்த உடனே சுத்தியலும் கீழே விழுந்துச்சு. அதை அந்த கம்பெனியோட பாஸ் வந்து பார்த்துருவாரு. அந்த பாஸ் பார்த்துட்டு என்னப்பா கம்பெனிக்கு சுத்தியலெல்லாம் எடுத்துகிட்டு வர, பாஸை அடித்து கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அவன் இருந்துட்டு இல்லை நான் நேற்று என் சேரை வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தேன், தெரியாமல் என் பேக்கில் வந்து விழுந்துருச்சு அதனால் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சமாளித்தோடனே இவனும் இது தெரியாமல் விழுற பொருளா அந்த சுத்தியெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் பாஸ் வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க.
இல்லை தெரியாமல் தான் விழுந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட பாஸ் வந்து இவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய சேரும் சரியில்லை, நானும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக உன்னோட சுத்தியலை கொடுக்க முடியுமான்னு சொல்லி பாஸ் வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க. அவனும் சரி கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் அந்த சுத்தியல் போகிற இடத்தையே தான் வந்து அந்த ரைட்டர் வந்து பார்த்துட்டே இருக்கான். ஏதாவது கண்டுபிடிச்சிருவானா நம்மளோட பாஸு, ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பாஸ் எடுத்துகிட்டு போகிற சுத்தியிலே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் அந்த சேரை சுத்தியலெல்லாம் அடிக்கும்போது நம்ம ரைட்டர் அந்த ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. ஒரு பேஷண்ட் எப்படி இருப்பாங்க, ஏதாவது சத்தம் கேட்டால் ட்ரிகர் ஆகிற மாதிரி இவனுக்கும் ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் அவங்க கம்பெனியில் நியூஸ் சேனல் வந்து போடுறாங்க. நியூஸ் சேனல் என்ன போடுறாங்கன்னா, அந்த கேடி குரூப்போட சிஇஓ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸை வந்து போடுறாங்க. அதே அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு வேணும், இவன் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் 40,000 எம்ப்ளாயியை வந்து லே ஆஃப் பண்ணான், அவங்களோட லைஃபெல்லாம் வந்து நாசம் பண்ணிட்டான், கர்மா நல்லா வேலை செய்யுது, இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸும் சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட வேலையை அந்த சேரை சரி பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காரு. திருப்பி அவன் தட்டும்போதெல்லாம் வந்து நம்ம ரைட்டருக்கு வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு. அவனும் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி எப்படியோ வந்து அவனே கொலை பண்ண மாதிரி அவன் நினச்சிட்ருப்பான். ஆனால் அவன் கொலை பண்ணானா என்னன்னு நமக்கு தெரியல. அடுத்து இங்கே நம்ம இன்ஸ்பெக்டர், இவர் வந்து செகண்ட் ஹீரோ. இவரோட பேர் தான் பாட்டுன்னு சொல்லியிருந்தோம். இவர் வந்து அங்கே கொலை நடந்த இடத்துல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டி என்ன நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒட்டி வச்சுருக்காரு. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு, அந்த கொலைகாரன் வந்து இவரை வந்து ஒரு ஹேமரால் கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த அடாப்சி ரிப்போர்ட் படி இவனை 2 நாள் வந்து கொடுமைப்படுத்திட்டு 3ஆவது நாள் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்காக அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சி வந்து வரா. தங்கச்சி வந்தோடனே இவன் ஒரு பிளாக் கோட் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மறைச்சிட்றான். மறைச்சதுக்கப்புறம் அவன் தங்கச்சி எதுக்கு வரான்னா, சாப்பாடு கொடுக்குறதுக்காக வரா. இவனும் சாப்பாடு கொடுத்தோடனே, நீ எதுக்கு எனக்குலாம் சாப்பாடு கொடுக்குற, ஏதோ வேணுன்றதுக்காக தானே நீ இப்படியெல்லாம் பண்ணுவ, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அவன் தங்கச்சிகிட்ட கேட்கும்போது அவள் தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, ஒன்று எனக்கு வந்து நாளைக்கு ஃபேன் மீட்டிங்கும் இருக்குது, இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. நான் ஃபேன் மீட்டிங் போனால் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ண முடியாது, இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணால் ஃபேன் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. எனக்கு இன்டர்ன்ஷிப்பாக ஃபேன் மீட்டிங்கான்னு பார்த்தா ஃபேன் மீட்டிங் தான். அதனால் இப்போ நான் வந்து இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணணுன்னா நீ எனக்காக ஃபேன் மீட்டிங் போய் இந்த புக்கில் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து அவங்க அண்ணன்கிட்ட கொடுக்குறான். அவங்க அண்ணனும் பார்த்துட்டு என்னாலலாம் போக முடியாது, நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. திருப்பியும் அந்த தங்கச்சி வந்து ஏதோ பேசி சமாளித்து எப்படியாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா. உடனே வந்து அவங்க அண்ணனும் சரி போய் தொலைகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் இவளும் சந்தோஷத்தில் ரொம்ப நன்றி, நான் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு சரி இப்போ நீ வெளியில் போ, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து அந்த தங்கச்சியை வந்து ரூமை விட்டு வெளியில் அனுப்புகிறான். அவளும் போகிற போக்கில் அப்படியே வந்து அங்கே ஒரு பிளாக் ஜாக்கெட்டில் மறைச்சிருப்பாள், அதையும் ஓப்பன் பண்ணி அந்த இருக்க பிக்சர்ஸையும் அவள் வந்து தெரியாமல் பார்த்துருவா. பார்த்தோன்னே இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீ பார்க்காத, சீக்கிரம் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து அந்த தங்கச்சியை வந்து துரத்தி விட்டுறான். ஏன்னா அவள் பயந்துருவா அப்படின்ற எண்ணத்தினால அவனை வந்து துரத்தி விட்டுருவான். துரத்தி விட்டதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ கையோட வீடை வந்து காமிக்கிறாங்க. திருப்பியும் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, கண்ணாடி முன்னாடி நின்று சிரித்து பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் யோசித்து பார்க்குறான், நம்ம பாஸ் எப்படி சிரிக்க சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சிரித்து பார்த்துட்டான். எப்படி சிரித்து பார்த்தாலுமே அவன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சைக்கோ சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சிரித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு திருப்பி கண்ணாடியில் சிரித்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவனே சாட்டிஸ்ஃபை ஆகி போதும் இதுக்கப்புறம் சிரித்தது நல்லா தான் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சான்னு தெரில, அப்படியே விட்டுட்டு போயிடுறான். ஏன் அவன் சிரித்து பார்க்குறான்னா, அவனுக்கு வந்து ஃபேன் மீட்டிங் இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஒரு ரைட்டர், அவனோட புக் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் அவனை பார்க்குறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து வராங்க. அந்த இடத்துல தான் வந்து நம்ம செகண்ட் ஹீரோவான பாட் அந்த இன்ஸ்பெக்டரும் வராரு. வந்தவுடனே ஒரு போர்டை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த போர்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, நார்மல் ஆட்டோகிராஃப்க்கு வந்து 3500, விஐபிக்கு 5500 அப்படின்னு போட்டிருந்தது. அதை பார்த்தோன்னே அவனும் ஷாக் ஆகிட்டு, என்னடா இவனுக்கு இவ்வளோ ஒர்த்தா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரி நம்ம தங்கச்சிக்காக பண்ணோன்னு சொல்லிட்டு கவுண்டருக்கு போய் நிற்கிறான். கவுண்டரில் போய் அவங்கள்ட்ட கேட்குறான், என்னது ஆட்டோகிராஃப் வாங்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் தங்கச்சி வந்து விஐபியில் வந்து புக் பண்ணியிருக்காங்க, அவங்க டெபாசிட் மட்டும்தான் கட்டியிருக்காங்க, நீங்கள் தான் அமௌண்ட் கட்டணும், 5500 கட்டுங்கன்னு சொல்லி சொன்னோடனே அவனும் ஷாக்காக பார்க்குறான். 5500 அவளுக்கு வீட்டுக்கு போய் இருக்குது, இவ இந்த வேலையெல்லாம் பார்க்குறாளா, இப்போ என் கையில் இருந்த காசு தான் போச்சுன்னு யோசிச்சுட்ருக்கான். சரி
எப்படியும் நம்ம தங்கச்சிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஐபியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு டேரெக்டாக ரைட்டரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் அவரோட ட்ரெஸ் ஒன்று தருவார், அதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பண்ணி தொலைவா, அவளுக்கு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி சிரிச்சுட்டு பே பண்ணிவிட்டு இவனும் அந்த ஆட்டோகிராஃப் நடக்கிற இடத்துக்கு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தானா ஃபுல்லாக நிறைய கூட்டமாக இருக்குது, எல்லோரும் அவனோட ஃபேன்ஸாக இருக்காங்க. அவனும் வந்து அந்த ரைட்டரும் அவனோட ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்து இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. நம்மளும் ஃபோட்டோ எடுக்கணுமா, ஐயோ நம்மளால் முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் வந்து தப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பான். அதை வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துருவார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தவர் சும்மா இருப்பார், அதனால் அவனை கூப்பிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. ஏன் இப்படி தப்பாக ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலை, நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போடுறான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போடும்போது அங்கே ஸ்டேஜில் ஒரு ரைட்டர் இருப்பார்ல, அதான் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ, அவர் கீழே இறங்கி வந்து இந்த சண்டையை வந்து தடுத்துட்ருக்காரு. தடுத்த உடனே அவனும் சொல்லிவிட்டு, நீ அப்போ ஃபோட்டோ எடுக்கலைன்னா அவனோட ஃபோனை காமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அவன் அப்படியே யோசிச்சுட்ருக்கவன் ஃபோனை எடுத்து கொடுக்காம திடீர்னு கத்தி எடுத்து நீட்டிடுவான். கத்தி எடுத்து நீட்டி செம்மையாக எல்லாரையும் மிரட்டுவான். மிரட்டினோடனே இவர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டரில் ஈஸியாக வந்து அவனை பிடிச்சிருவாங்க. அவனும் கத்தி எடுத்து குத்த வரும்போது கரெக்டாக நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பிடிச்சி அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்காமல் காப்பாற்றி அந்த அவனோட சபார்டினேட்ஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாரு. அந்த ஃபோட்டோ எடுத்தவன் வேறு கத்தியெல்லாம் யூஸ் பண்ணதுனால நம்ம ரைட்டர் இருக்கார்ல, கைக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவன் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறான், நல்ல வேலை இந்த இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால நம்மளை காப்பாற்றிட்டாரு, இல்லைனா நேரம் செத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைனா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் வந்து அந்த ரைட்டர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் வந்து ஒரு கேமராமேன் வராரு. கேமராமேன் வந்து அவர் வந்து ஒரு பாப்புலரான ரைட்டர், நீங்களும் வந்து இந்த இன்னையோட ஹீரோ, அதனால் 2 பேரையும் சேர்த்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொல்லி கேட்டுட்ருப்பான். அப்போ நம்ம ரைட்டர் வித்தியாசமாக போஸ் கொடுப்பா. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அது பிடிக்காது. அந்த கேமராமேனும் விடாமல் 10-15 ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் இருந்து போதும், என்னோட கண் வந்து வலிக்குது, எத்தனை ஃபோட்டோ எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டதும் அந்த கேமராமேன் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இந்நேரம் உயிரோடு இருக்கேன். அதுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் இது என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃபை வந்து அவனோட ஜாக்கெட்டில் வந்து எழுதிடுறாரு. அவரோட ஆட்டோகிராஃபை அப்படியே வந்து அவனோட ஜாக்கெட்டில் எழுதியிருக்காரு. அவருக்கு தெரியாது அவன் வந்து ஆட்டோகிராஃப் அவன் தங்கச்சிக்காக தான் வாங்குறான் அப்படின்ற விஷயமே வந்து அந்த ரைட்டருக்கு தெரியாது. உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஜாக்கெட்டை கழட்டி, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நான் என் தங்கச்சிக்காக தான் உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க சொன்னேன், நீங்கள் ஏன் என்னோட ஜாக்கெட்டில் வந்து ஆட்டோகிராஃப் போட்டீங்க, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரைட்டரும் சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. போயிட்டுருக்கும்போது என்னடா இப்படி சொதப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ரைட்டரும் பார்த்துட்டு இருப்பான். இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோன்னே பிடிச்ச மாதிரி நம்ம ரைட்டருக்கும் பிடிச்சிருக்கும் போல். அதனால் இவர் வந்து திருப்பி வந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்ருக்காரு. பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த கோட்டோட வந்ததுனால அவரோட சபார்டினேட்ஸ்லாம், என்ன சார் ஃபேன் மீட்டிங்கு போயிட்டு நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணோடனே இவர் கோட்டை கழட்டிட்டு வாயை மூடிட்டு வேலையை பாருங்கள், எவ்வளோ சீரியஸான கேஸ் போயிட்டுருக்கு, அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவரோட சபார்டினேட்ஸ் கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் வந்து 2 நாள் கொடுமைப்படுத்தி 3ஆவது நாள் வந்து கொலை பண்ணுறான். இன்னொரு பெரிய சிஇஓவும் இப்போ மிஸ்ஸிங் ஆகிருக்காரு. அவரும் 2 நாளாக காணும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அந்த டெட் பாடியை வந்து எங்கேயோ போட போகிறான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவரை கண்டுபிடிக்கணும், அதுக்கான வேலைக்குள்ளே இறங்குங்கன்னு சொல்லிட்டு அவரோட சபார்டினேட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க சபார்டினேட்ஸும் எந்த க்ளூவும் இல்லாமல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அவர் ஒரு சிஇஓ, அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபார்டினேட்ஸும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கும்போது, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி தான் ஆகணும், நம்ம போலீஸ் அதனால் கண்டுபிடிச்சி தான் ஆகணும், கண்டுபிடிக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சபார்டினேட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நமக்கும் வேறு வழி இல்லை, கண்டுபிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அந்த சிஇஓ மிஸ்ஸிங் ஆன சிஇஓட ஃபோட்டோவை காமிச்சு இவர் எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. தேடி பார்த்தும் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. இருந்தாலும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிசிடிவி கேமரா விடாமல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும்
யார் அவரை கடத்தினது, அவர் எப்படி மிஸ் ஆனாது, இந்த க்ளூ எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த பையன் வந்து இறந்துட்டான், இங்கே தான் வந்து அவரோட டெட் பாடி இருக்குது, அந்த சிஇஓ இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயல்காடு மாதிரி இருக்குது. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சோளக்காட்டு பொம்மையை நிறுத்தி வச்சிட்ருக்காங்க. அந்த சிஇஓவை கொலை பண்ணிவிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மையை வந்து அவர் பக்கத்தில் நிறுத்தி வச்சிட்ருக்காங்க. எதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா, அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும், இந்த பணத்தை கண்டுபிடிச்சாதான் ஒரு மூவியோட இதே இருக்கும், அப்போ தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மையை அது பக்கத்தில் நிறுத்திட்டு இவன் பாட்டு போயிருக்கான். இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சுற்றி பார்த்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைட்டரோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவர் தூங்கி திருப்பி எந்திரிச்சு பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி எந்திரிச்சு திருப்பி அவன் வந்து எப்பயும் போல் அவன் தூங்கி எந்திரிச்சாலே உடனே கண்ணாடி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்ருக்கான். சிரித்ததுக்கப்புறம் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவரோட தங்கச்சியை பார்த்து, நீ எதுக்கு என் ரூமில் படுத்துருக்க, உன் ரூமுக்கு போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, ஏன் இவ்வளோ லேட்டாக வரேனா, என்னோடய ஆட்டோகிராஃப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வந்து கேட்குறா. அதுக்கு அவன் அண்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த அவனோட ஆட்டோகிராஃப்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எடுத்து காமிக்கிறாரு. கோட்டை காமிச்சவரை அந்த அவரோட தங்கச்சிக்கிட்ட அந்த கோட்டை கொடுக்காம காமிக்க மட்டும் செஞ்சுட்டு, இந்த கோட்டோட விலை வந்து 10,000 கொடுத்தேன்னா இந்த கோட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை வந்து அவங்க அண்ணன் வந்து தங்கச்சிக்கிட்ட பேசுவார். தங்கச்சியும் ஷாக்கில், என்ன நான் தங்கச்சிக்கிட்டலாம் இப்படி டீல் பேசுவியா, எனக்காக தானே வாங்கிட்டு வந்த கொடு அப்படின்னு சொன்னதுக்கு, முடியாது, அமௌண்ட் கொடுத்தேன்னா நான் தரேன்னு சொல்லி அவன் வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான். உடனே வந்து சரி நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாமா, இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சி அவங்க அண்ணன்ட்ட கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவன் புக்கில் ஆட்டோகிராஃப் வாங்கினியா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி அவங்க அண்ணன்ட்ட கேட்கும்போது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவன் அங்கேருந்து கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்ருப்பார் வீட்டில். அதுலேயே வந்து அந்த சிம்பிள் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு கொலை நடந்தவருக்கும் செகண்ட் கொலை நடந்ததுக்கும் 2க்கும் கனெக்ஷன் வந்து அந்த சிம்பிள் தான், ஸ்டார் போட்டு ஒரு ரவுண்டு. அதை வந்து தெரியாமல் அவள் தங்கச்சி வந்து எட்டி பார்த்துருவா. எட்டி பார்த்தோன்னே அவங்க அண்ணன் வந்து, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் எட்டி பார்க்குற, இது ஃபுல்லாக எவ்வளோ ரத்தமாக இருக்குது, பயந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவன் தங்கச்சிகிட்ட கேட்கும்போது அவள் தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, நீ பார்த்துட்ருக்க அந்த வீடியோஸ்லாம் நான் படிக்கிற நெக்ராஸ் அப்படின்ற ஒரு ட்ராமாவோட எபிசோட்ஸ் மாதிரி இருக்குது, அந்த நெக்ராஸ் புக்கில் என்னென்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி அவங்க அண்ணன்ட்ட சொல்லுவாள். சொன்னதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காமல் நாளைக்கு உனக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து அந்த தங்கச்சி வந்து துரத்தி விட்டுருவாங்க. அவன் அண்ணன் வந்து எதையுமே நம்ப மாட்டான், அவன் தங்கச்சி சொல்கிறத துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரோட தங்கச்சியோட ரூமை காமிக்கிறாங்க. அவளோட ரூம் ஃபுல்லாக பார்த்தா அனிம் பிக்சர்ஸாக இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டில் ஆட்டோகிராஃப் இருக்குல்ல, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவள் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கோட்டை வந்து அவள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்ல கெட்ட ஸ்மெல்லாக இருக்குது. அதனால அவள் வந்து அந்த கோட்டை வந்து ஒரு ஓரமாக போட்டுட்டு அவள் அப்படியே போய் அந்த பெட்டில் வந்து அவள் போய் படுக்கிறா. படுத்துட்டு என்ன யோசிச்சுட்ருக்கான்னா, இந்த கோட்டில் இருக்க சைனை வந்து எப்படியாவது நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் எங்கேயாவது ஃப்ரேம் கடை இருக்கான்னு வந்து யோசிச்சுட்ருக்கா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு வந்து ஒரு சிலது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அந்த பிக்சர்ஸ் அவள் வந்து எட்டி எட்டி பார்த்துருப்பாள். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நெக்ராஸோட பிக்சர்ஸ் மாதிரியே இருக்குது, நம்ம திருப்பியும் நல்லா விசாரிக்கணும், நல்லா பார்க்கணும், நம்ம அண்ணனுக்கு நம்ம எதையாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பா. அப்படி தான் வந்து அவளோட கம்ப்யூட்டரில் வந்து நெக்ராஸ் அப்படின்ற சீரீஸை வந்து தேடி பார்த்துட்ருக்கும்போது அதில் இருக்க மாதிரியே அப்படியே இருக்கும். அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகி என்னடா இப்படி ரியல் லைஃப்லையும் நடக்குது, நம்ம நெக்ராஸில் புக் மாதிரி தானே படித்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பா. அடுத்த நாள் வந்து இன்டர்வியூ வந்துருச்சு. இவள் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிற கம்பெனிக்கு போகிறா. அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனினா, நியூஸ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு போயிடுறா. போனதில் பதட்டத்தில் இருந்ததுனால அவளோட பேரை கூப்பிடும்போது எந்திரிக்கும் போது அவளோட ஃபைல்ஸில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே கீழே வந்துச்சு. அப்போ வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து, நீ பயப்படாத, ஏன் இப்படி பயப்படுற, நீ நர்வஸ் ஆகாமல் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையும் பேசினேன்னா வந்து அவர் உன்னை வேலைக்கு எடுத்துருவார், அந்த இன்டர்வியூவர் வந்து பார்க்க வந்து ஹார்ஷாலாம் இல்லை, நல்லா தான் பேசுகிறாரு, அதனால் பயப்படாமல் நீ என்ன யோசிச்சோ அதை மட்டும் பேசு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து
நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சிக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து அதிகப்படுத்தி விட்டுடுறா. இவளும் சரி இந்த பொண்ணு இவ்வளோ சொல்லுதில்ல, நம்மளும் போய் அட்டன் பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்குள்ளே போனால் அவர் வந்து ஆல்ரெடி இவளோட காலேஜுக்கு வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், நான் உன்னோட காலேஜுக்கு வந்திருக்கேன், அந்த காலேஜில் நீ பேசின எல்லா ஐடியாஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது, அப்போ நீ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்த, ஆனால் இப்போ உன்னை பார்த்தா கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரியே தெரியல, ஏன் நீ இப்படியெல்லாம் இருக்க, நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் என்ன சொல்கிறா, அப்படியெல்லாம் இல்லை, நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவரும் வந்து நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரியே தெரியலையே, இப்போ நீ வந்து ஒரு நிமிஷத்தில் பேசலைன்னா அங்கே தான் கேட் இருக்குது, வெளியில் போயிரு, உன்னை நான் வேலைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவள் வந்து சொல்லுவாள், இப்போ நான் சீரியஸாக நடந்துகிட்ருக்க கேஸ் வந்து நான் படிக்கிற நெக்ராஸ் அப்படின்ற நாவலில் என்னென்ன நடக்குதோ அதே மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே அந்த இன்டர்வியூவரும் வந்து இவளை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவார். நீ வேலைக்கு செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுவார். உடனே இவளும் சந்தோஷத்தில் கீழே வந்து ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாள், அவகிட்ட வந்து ஷேர் பண்ணுறா, என்னை வந்து அவர் செலக்ட் பண்ணிட்டாரு, நான் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன், கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன் அப்படின்னு இவளும் சிரிச்சிட்டே சொன்னோன்னே இவளும் கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க அண்ணனை வந்து காமிக்கிறாங்க. இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருப்பி அந்த கேஸை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் நிறைய சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதெல்லாம் விசாரித்து பார்த்ததுல யாருமே சஸ்பீஷியஸாக இல்லை, எல்லோரும் பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் நியூஸ் சேனல் ஓடுது. அந்த நியூஸ் சேனலில் ஒன்றும் ஓடலை. இப்போ அவளோட இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி இன்டர்வியூவர் எடுத்துகிட்டு வந்து என்ன பேசுகிறாருன்னா, இப்போ சீரியஸாக நடந்துகிட்ருக்க கேஸ் வந்து அந்த நெக்ராஸ் அப்படின்ற நாவலில் என்ன நடக்குதோ அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற நியூஸை வந்து அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, நம்ம தங்கச்சி நேற்றே சொன்னால் மூடிட்டு கேட்டிருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். யோசிச்சிருந்ததுக்கப்புறம் உண்மையிலே அதே மாதிரி தான், அந்த சிம்பிள் கூட மிஸ் ஆகாமல் அந்த நாவலில் இருக்க மாதிரி இருக்குது, அந்த எடிட்டரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டு போகும்போது இந்த பக்கம் ரைட்டர் வந்து அந்த நியூஸை பார்க்குறாரு. இவரும் அதே நாவல் நியூஸை தான் வந்து இவரும் பார்க்குறாரு. அந்த இன்டர்வியூவர் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பார்ல அதே நியூஸை பார்த்துட்டு இவர் வந்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனவர் சீக்கிரம் அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்னு இருக்குன்னா, நெக்ராஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நெக்ராஸோட ரைட்டர் வந்து இவர் தான். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ கையிருப்பார், அவர் தான் வந்து இந்த நெக்ராஸை வந்து எழுதியிருப்பார். இப்போ இந்த நியூஸ் சேனலில் இப்படிலாம் வந்துருச்சுன்னா அடுத்த சஸ்பெக்ட் நானாக தான் இருக்கும், என்ன தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் பயந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா திருப்பி பார்ப்பார். இவர் கொலை பண்ணாத மாதிரி தான் அவர் பார்த்துட்ருப்பார். என்னடா அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பராக திரும்பி திருப்பி பார்த்துட்ருப்பார். அந்த சிம்பிளையும் பார்க்குறாரு. உடனே பார்த்துட்டு பயத்தில் இருந்துகிட்ருப்பார். இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவரோட தங்கச்சி ரூம் கதவு தட்டி அவள்கிட்ட பேச போகிறாரு. உள்ளே அவர் தங்கச்சிக்கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த நெக்ராஸை பற்றி எனக்கு சொல்லு, அந்த நாவல் உன்கிட்ட இருந்தாலே எனக்கு கொடு, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து தங்கச்சிகிட்ட கேட்குறாரு. தங்கச்சி வந்துட்டு, நான் நேற்றே உன்கிட்ட சொன்னேன்ல, நீ என்னை நம்பினியா, நான் எதுக்கு இப்போ உனக்கு தரணும்னு சொல்லிட்டு இவளும் வந்து ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் இந்த தடவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கெஞ்சி கேட்குறான். உடனே அவளும் என்ன சொல்கிறான்னா, நான் கொடுக்குறேன், ஆனால் உன்னோட ஜாக்கெட் எனக்கு ஃப்ரீயாக தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா, அந்த ஆட்டோகிராஃப் போட்ட ஜாக்கெட். அதுக்கு இவனும் சரி இப்படியெல்லாம் மூளை வேலை செய்யுதா, சரி வச்சுக்கோ அந்த ஜாக்கெட்டை நீனே, எனக்கு அந்த நாவலை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அந்த தங்கச்சிகிட்ட கேட்குறான். உடனே அந்த தங்கச்சி வந்து சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் எழுதின நாவலை அவரே வந்து அவரோட வீடோட பாத்ரூம்குள்ளே பக்கெட்குள்ளே அந்த நெக்ராஸோட பேப்பர்ஸ் ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரைட்டர்ஸ் எழுதுவாங்கள்ல அந்த கம்பெனிக்கே போயிடுறாரு. போய் உள்ளே பார்த்தா அங்கே வந்து கையையும் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மீட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நேற்று தான் உங்களை மீட் பண்ணேன், இன்றைக்கி நான் திருப்பி உங்களோட கம்பெனிக்கே வந்துட்டேன், நீங்களும் இங்கே ஒரு ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரைட்டர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து அவரும் ஆமாம், நானும் இந்த கம்பெனியில் தான் வந்து ரைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ரைட்டர்கிட்ட நீங்கள் கொடுத்த ஜாக்கெட் செம்மையாக வேலை பார்த்துருக்கு, இதனால தான் எனக்கு ஒரு பெரிய லீடே கிடச்சிருக்கு, அதனால தான் வந்து நெக்ராஸ் அப்படின்ற நாவலை பற்றியே என்கிட்ட சொன்னான், இல்லைனா நான் வந்து இந்நேரம் எந்த க்ளூவும் இல்லாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்கிட்ட சொல்லும்போது அவரும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது இவர் கண்டுபிடிச்சிருவார் போலையே அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணத்தோடையே பார்த்துட்ருப்பாரு.
அவங்க எல்லோரும் லிஃப்ட்டுக்கு முன்னாடி தான் அவங்க நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. லிஃப்ட் வந்தது எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. அவரோட சபார்டினேட்ஸும் வந்துடுவாங்க. சபார்டினேட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நெக்ராஸை வந்து ஜெராக்ஸ் போட்டு வந்திருப்பாங்க. அந்த ஜெராக்ஸே வந்து என்ன பண்ணிடுவார்னா, நம்ம ரைட்டர் இருப்பார்ல, அந்த நெக்ராஸ் எழுதினவர் பார்த்துருவார். பார்த்துட்டு அவருக்கு ஒரே பயம், அடுத்து நம்மளை பிடிச்சிருவாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே அவன் தான் கொலை பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அவரை தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய வேறு எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இவரும் பயந்துட்டு போகிறாரு. லிஃப்ட்டு வெளியில் வந்ததும் சபார்டினேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட இந்த நெக்ராஸ்ன்றதை எழுதுனது யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதையும் அவன் கேட்டுடுறான். அப்போ வந்து அவரோட பாஸ் வந்து ரைட்டர் வந்து ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, நம்மளோட ரைட்டர் வந்து அவரை மீட் பண்ண போகாமல் சைடில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளே வந்து போயிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கார். என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்டுன்றதுனால அவருக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இவ்வளோ பிரச்சனை நடந்து அவரோட ப்ரெஷர் அதிகமானதுனால டேப்லெட் போடுறதுக்காக சைடு ரூம் திறந்து அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே டேப்லெட்டை பதட்டத்தில் எடுக்கிறதுனால அந்த டேப்லெட் மொத்தமாக கீழே விழுந்துருது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக டேப்லெட்டாக மாறிடுச்சு. சரி கீழே விழுந்துச்சுல்ல, எடுத்து அவருக்கு டேப்லெட் சாப்பிட்டே ஆகணுன்றதுனால கீழே போய் எடுத்துகிட்டு இருக்காரு ஒன்று ஒன்றா. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த ரூமுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல, அவர் வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து அந்த டேப்லெட்டை கீழே விழுகிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. இது என்னடா டேப்லெட்டாக இருக்கும். இவங்க கையில் ஆல்ரெடி வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்டை தான் வந்து சஸ்பெக்ஷனாக வச்சுருக்காங்க. இவரும் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேப்லெட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இவர் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால அவருக்கு என்ன டேப்லெட்ஸ்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டேப்லெட்டை எடுக்கிறத நம்ம ரைட்டரும் பார்த்துட்டு அதோடு வந்து இந்த சீரீஸை முடிச்சு வைக்கிறாங்க. முடிச்சு வச்சதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து ஃபன் கொஞ்சம் இருக்கணும், ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, ஃபன் இருக்கணுன்றதுக்காக வந்து ஒரு சின்ன சீனை வந்து கடைசியாக வைக்கிறாங்க. அது ஆல்ரெடி நடந்திருக்கும். அவங்க ஃபேன் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண வைப்பாங்கன்னா, இன்ஸ்பெக்டரும் அந்த ரைட்டரும் திரும்பி திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் பார்க்காதப்ப இவன் பார்க்குறது, இவன் பார்க்காதப்ப அவன் பார்க்குறது, இந்த மாதிரி நடந்திருக்கும். மேபி ஒரு அட்ராக்ஷனாக இருக்கலாம், அதனால திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. இந்த சீன் வந்து ரொமான்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட்டர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த ஆட்டோகிராஃபை இந்த இன்ஸ்பெக்டர் ரைட்டர் முன்னாடி கழட்டிட்டு அவர் போனதுக்கப்புறம் வந்து திருப்பி கெத்தாக மாற்றிட்டு போகிற மாதிரி அந்த சீனை வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா வந்து ஹீரோவை தான் வந்து ஒரு கில்லராக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் கில்லர் யாருன்னு நமக்கு இன்னும் போக போக எபிசோடில் தான் தெரிய வரும். உங்களுக்கு ஒரிஜினல் கில்லர் யாருன்னு தெரியும்னா இன்னும் நான் அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாவது சீரீஸை வந்து உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலும் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் நடக்க போகிறது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கில்லரை கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றது தான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.